நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு தந்தார். எனக்கு கூட அருமையான ஜெனிஃபர், சாலமோன் ஜெனிஃபர், விக்டரியாவுடைய மருமக ஜெனிஃபர் தெரியும் உங்களுக்கு. அவங்க மாமா ஒருத்தர், மாமான்னு தான் நினைக்கிறேன், ஊட்டியில் பாஸ்டராக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே எனக்கு வசனம் அனுப்புவார். அப்போ அவள் வசனம் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இதே ஏசாயா 41:10 வசனத்தை தான் எனக்கு அனுப்பியிருந்தார். ஒரு அலையில் சொல்லுங்களேன், நீ பயப்படாதே நான் உன்னுடனே இதே வசனங்க. நீ நம்ப மாட்டீங்க, நான் வசனத்தை படிச்சுட்டு ஆண்டவரே 2 சாட்சின்னு சொன்னேன், இப்போ எத்தனை சாட்சி ஆச்சுங்க? 3 சாட்சி ஆகி போச்சு. அப்போ இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? உறுதிப்படுத்துறீங்க அப்படின்னு இந்த வசனத்தை உறுதிப்படுத்துறீங்க. அதனாலே உண்மையாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்முடைய சபையோடு இருக்கிறார். தலையிலே சொல்லுங்களேன். அதனாலே நம் சபையிலே நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? கேட்கிறார். நாம் என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். தலையிலே சொல்லுங்களேன். அப்போது பாருங்க, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவன் வாக்கு கொடுத்தார். அப்போது பலத்த ஜாதியை காணோம், இடம்தான் காலியாகதே தவிர சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், இடம்தான் காலியாகதே தவிர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தினால சாரதமாக மைக்கேலையே உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க போய் அங்கே திருப்பூரில் இருக்கிறாங்க. கலாசிஸ்டருடைய அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, பிரியாங்க இவங்க இந்த கலா முருகன் அவங்க, அதனால் அவங்க அம்மா வந்து அந்த சூழ்நிலைக்குனால அவங்க அங்கே இருக்கிறாங்க. பிரியங்கா கலா அவங்க அக்கா கீழே விழுந்து அவங்களுக்கு ஏதோ கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்க போய் அவங்க அக்காவை பார்க்குறதுக்கு போய் அங்கே இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு சில சூழ்நிலைகள் நிமித்தம் என்ன செய்கிறாங்க? அங்கங்கே என்ன செஞ்சுக்கிறாங்க? போய்க்கிறாங்க. வருகிற புதிய வருஷத்தில் எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தர் ஜனங்களை தருவார், ஆத்துமாக்களை தருவார். அதனால் நம்ம இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த வசனத்தில், அந்த வசனத்தினுடைய டாப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பார். எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினதெல்லாம் என்ன தெரியுங்களா? நான் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவேன். ஒன்றே ஒன்று, நீ மட்டும் நீடிய பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எல்லா வாக்கு தத்தங்களையும் உனக்கு நிறைவேற்றுவேன். ஆனால் என்ன பண்ணணும்? எப்படி இருக்கணும்? பொறுமை இல்லை, நீடிய பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார் எனக்கு. ஏன்? நான் வசனத்தின் மூலம் பேசினார். நான் எடுத்த அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீடிய பொறுமையாக காத்திருக்கணும். அப்போது ஆண்டவர் நிச்சயம் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் தந்தார். வாக்கு தத்தம் தந்தவர் ஆபிரகாம் நீடிய பொறுமையாக இருந்தான். ஸோ கொடுத்த உடனே நிறைவேறலையே ஆண்டவரை, என்ன ஆண்டவரே வசனத்தை கொடுத்துட்டீங்க நிறைவேறலையோன்னு ஆபிரகாம் என்ன செய்யலை? அவரை என்னதுங்களா எகிரல. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம்? வசனத்தை கொடுத்துட்டாரு நிறைவேற்றலைன்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அவரை கொஞ்சம் ஃபோர்ஸாகவே அவர்கிட்ட என்ன செய்கிறோம்? கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம், நீடிய பொறுமையாக இருங்க, கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய வசனங்கள் நிறைவேறும். அதனால் நீ பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். சரிங்களா? என்னுடைய பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட யார் ஜப குறிப்பு சொன்னாலும் எல்லா நேரங்களும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த கன்னிமரியம்மா அன்றைக்கி வந்து நான் ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அப்போ தான் சர்ச்சிலேருந்து போய்க்கிறேன். அவங்க வந்தாங்க, எங்களோட உட்காந்து பேசினாங்க. நான் அவங்ககிட்ட 1 மணி நேரம் பேசினேன். நான் பேசும்போது சொன்னேன், கண்டிப்பாக ஆண்டவர் கிடைக்க பண்ணுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், தைரியமாக போங்க, ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க கிடைச்சிருச்சுன்னு சொன்னது ஸ்தோத்திரம், எனக்கு பெரிய சந்தோஷம். நீ மதியானம் சாப்பிடாமல் இருந்தால் கூட ஸ்தோத்திரம், என் வயிறு நிறைவாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்குறார், ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் தருவார். சரி, அப்போ நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். 366 தடவை பைபிளில் ஆண்டவர் பயப்படாதே 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 பயப்படாதுன்னு சொல்கிறார். சரி, ஃபஸ்ட்டு வேதத்தில் பயப்படாதேன்னு ஃபஸ்ட்டு எங்கே சொன்னார்? 366 தடவை ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லிக்கிறார். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள், 365 கால் ஒரு வருஷத்துக்கு. லீப் வருஷத்துக்கு மட்டும் 4 வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்ந்தால் 366 நாள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் 366 நாள் சொல்கிறாரு, நீ பயப்படாதே,
நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஃபர்ஸ்ட் கர்த்தர் எங்க பயப்படாதேன்னு சொன்னார். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்மை நோக்கிதான் வார்த்தைகள் வருகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு திருச்சபையே உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவர் முதல்ல நீ பயப்படாதே அப்படின்னு எங்கே சொல்லிக்கிறார்னா ஆபிரகாமுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறார். நீங்கள் பைபிள் எடுத்து தேடுனீங்கன்னா நீ பயப்படாதங்கிற வேர்டு ஃபஸ்ட்டு யாருக்கு தான் சொன்னதுங்க? ஆபிரகாமுக்கு தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி ஏனோக்கு இருந்தார், நோவா இருந்தார், எத்தனையோ பேர் இருந்தாங்க. சரிங்களா? யார்கிட்டையும் நீ பயப்படாதன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆபிரகாம் கிட்ட தான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாதங்கிறாரு. அப்போ ஃபஸ்ட்டு 366 தடவை சொல்லப்பட்ட பயப்படாதங்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுங்க? ஆபிரகாம். குரலிலே சொல்லுங்களேன். அப்போது பாருங்க, இந்த வசனத்தை பார்த்தோன்னா இந்த காரியங்கள் நடந்த பின்பு, சரிங்களா? எந்த காரியம் நடந்த பின்புங்க அப்படி கேட்டாதான் நமக்கு அந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியும். அப்போ இந்த காரியங்கள் நடந்த பின்புனா எந்த காரியங்கள் நடந்த பின்பு பார்த்தீங்கன்னா, இதை சொல்லும்போது அவருடைய பேர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிராம். ஆபிரகாம் இல்லை, ஆபிராம். சரிங்களா? அப்போ ஆபிராம்னா என்ன அர்த்தம்னா உயர்வான தகப்பன். ஆபிராம்னா என்ன அர்த்தங்க? உயர்வான தகப்பன். அடுத்துக்கு அப்புறம்தான் அவர் ஆபிரகாம்னு கர்த்தர் சொல்றார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அவர் பேர் ஆபிராம் தான், அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாம்னு சொல்றார். ஆபிரகாம் என்றால் திரள் ஜனத்தின் தகப்பன். சரிங்களா? ஆபிராம் என்றால் உயர்வான தகப்பன், ஆபிரகாம் என்றால் திரள் ஜனத்தின் தகப்பன். அப்போ ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரத்தையும் 14வது அதிகாரத்தையும் வாசிக்கும்போது நாம் இப்படி என்ன செய்கிறோம்? அந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். சரிங்களா? 13ல் 11, 12 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போட்டா அப்படின்னா ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் தான் லோத்து. சரிங்களா? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். அப்போ லோத்துக்கு ஆபிரகாம் யாராகுதுங்க? யாராகுதுங்க? ஆபிரகாமுடைய சகோதரன் அண்ணன் மகன் தான் லோத்து. அப்போ லோத்துக்கு ஆபிரகாம் என்ன ஆகிறாரு? சித்தப்பா. சரிங்களா? சித்தப்பா ஆகிறார். அப்போ இந்த லோத்துக்கு ஆபிரகாம் சித்தப்பா. அப்போ இவங்க 2 பேரும் ஆண்டவர் இவங்க 2 பேர்த்தையும் ஆசீர்வதிக்கிறதுனால ஆபிரகாமுக்கும் மந்தை பெறுகிறது, லோத்துக்கும் மந்தை பெறுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. சோத்திரம். நம் தரித்திரமடைய பண்ணுகிறவர் அல்ல, நம்மை பெருக பண்ணுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சோத்திரம். உண்மையாக சொல்ற பாருங்க, இன்றைக்கு நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைத்ததுக்கு காரணம் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமோடு கூட இந்த லோத்தை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அதனாலே நமக்கு வேண்டுங்கிறத ஒன்றைய மட்டும் புரிந்து கொள்ளுங்க. நம்மகிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, வசதி இருக்கோ இல்லையோ, நம்ம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணால் கர்த்தர் நிச்சயம் தருவார்.
அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணுங்க? கேட்கும்போது கர்த்தர் நம்மகிட்ட பணம் இருக்கா இல்லை பேக்ரவுண்ட் இருக்கா இதெல்லாம் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. ஆண்டவர் நான் கொடுக்கறதுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கா? ரலையிலே சொல்லுங்களேன். அப்போ விசுவாசத்தோடு கேட்டால் கர்த்தர் நமக்கு எதையும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நாம் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறோம், கேட்டதையெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். அப்போது நம்ம கேட்குறதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? நிச்சயம் தருவார். நம்மக்கிட்ட திராணி இல்லாட்டியும் தருவார். அதனால் எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த டவர் கட்டுறதுக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஞானஸ்தான தொட்டிக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சோத்திரம். இதில் டைல்ஸ் போடணுன்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். 5 மடங்கு ஆத்துமாக்கள் கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? நான் ஆத்மா இல்லாமல் இந்த சபையை விட்டு நான் போகக்கூடாது. சரிங்களா? இந்த சபையில் 300 ஆத்துமாக்கள் வரணும். இந்த 300 ஆத்துமாக்களை வச்சு நான் சபையை நடத்திட்டு சோத்திரம் நான் இங்கிருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனால் அங்கே 600 ஆத்துமா இருக்கிற சபைக்கு நான் போகணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த அதனால் இங்கே சபையில் ஆத்மா இல்லை, அதனால தான் பெரிய சபையாக வந்துச்சு, பாஸ்டர் போயிட்டார் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு தான் நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன். சோத்திரம். அதனால் 300 ஆத்துமாக்கள் விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னா கர்த்தர் அவர் நடத்தினால், அவர் சொன்னால் சோத்திரம் அதை செய்வோம். ஏனென்று கேட்டால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதுங்க. நமக்கு என்ன செய்யணும் அதை கர்த்தர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்னே ஒன்று, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போது பாருங்க, ஆபிரகாமை இப்படி ஆசீர்வதித்தார், லோத்துவை ஆசீர்வதித்தார். அவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன செய்ததுன்னா பிரச்சனை வந்தது. அவங்க இருக்கிறதுக்கான இடம் நெருக்கமாக இருந்தனால பிரிஞ்சு 2 பேரும் போனாங்க. 2 பேர் என்ன செஞ்சாங்க? பிரிந்து போகிறதை பார்க்குறோம். பிரிந்து போன போது என்ன நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் சோதோமில் போய் அவன் கூடாரம் போடுறான். அப்போது பாருங்க, பிரிந்து போன போது என்ன நடந்தது? இந்த காரியங்கள் நடந்தது. எந்த காரியங்கள்? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வேகமாய் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ அந்த 5 ராஜாக்கள் இந்த 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணினார்கள். சரிங்களா? சோதோமினுடைய ராஜாவோடு அந்த 5 ராஜாக்களும் இந்த 4 ராஜாக்களுக்கூட யுத்தம் பண்ணி என்ன நடந்ததுன்னா, இவர்கள் முறிந்து விழுந்து ஓடினார்கள் அப்படின்னு சொல்லி 10வது வசனத்திலையும் 12வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். அப்போ இந்த சோதோமின் ராஜாக்கள், இந்த 4 ராஜாக்கள் அந்த 5 ராஜாக்களுக்கு முன்னாடி முறிந்து என்ன செஞ்சாங்க? ஓடினார்கள். அப்போ அந்த 5 ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சோதோமின் ஜனங்கள் எல்லாரையும் அங்கிருக்கிற பொருள்களையும் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். இப்போ இந்த சோதோமில் யார் இருக்கிறான்? சொல்லுங்களேன். சோதோமில் யார் இருக்கான்? லோத்து இருக்கிறான். அப்போ லோத்துவையும் லோத்தினுடைய மனைவி பிள்ளைகளையும் லோத்தினுடைய பொருள்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த 5 ராஜாக்களும் கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். இதை லோத்தினுடைய வேலைக்காரன் யாருக்கு சொல்றான்? ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் சொல்லலை. சரிங்களா? அல்லேலூயா. இது வேணும், இதுக்கு மேலே வேணும், நம்ம என்ன செய்யலை? சொல்லலை. சரிங்களா? எப்போவுமே சொல்லக்கூடாது. நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன நடந்தாலும் அந்த பாதிப்பு நமக்கும் சேர்த்து தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு அந்த சிந்தை இருந்தது. சரிங்களா? அவன் சகோதரருக்கு என்ன நடந்ததோ அது நமக்கு தான். அப்போது சகோதரனுக்கு அப்படி நடந்துருச்சு, இது வேணும், இதுக்கு மேலே வேணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? சொல்லக்கூடாது. சொல்லலை. அவன் என்ன செய்தான் என்று கேட்டால், அவனுடைய ஆட்களை கூட்டிக் கொண்டு அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து போய் அவர்களை அவன் மேற்கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் மேற்கொண்டு அவன் லோத்துவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் திரும்ப என்ன செய்கிறான்? அவன் மீண்டும் தன்னுடைய அந்த பட்டணத்துக்கு கூட்டி வருகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சரிங்களா? இதுதான் நடக்குது. அப்போது பாருங்க, அப்போது இந்த ஆபிரகாம் ஸ்தோத்திரம் தன்னுடைய சகோதரனை எந்த இடத்துல என்ன செய்யலைங்க?
விட்டு கொடுக்கல. ஒரு வசனத்தை வாசிப்போம். நிறைய வசனங்கள் இருக்கிறது, நேரம் இல்லை. நீதிமொழிகள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 17:17 வேகமாய். பழைய ஏற்பாட்டில் இருக்கு நீதிமொழி. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கு தேவ மக்களே, தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு இடுக்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுங்க? உதவி செய்யணும். பாருங்க, ஆண்டவர் வசனத்தை கொடுக்கிறாரு. உன் சகோதரன் உங்களோட பேசுறதில்லை, உனக்கும் சகோதரனுக்கு சண்டை. ஆனால் உன்னுடைய சகோதரனுடைய ஆடோ மாடோ குழியில் விழுந்து கிடந்த என்ன செய்யாத பார்த்துட்டு, அவனே எங்கூட பேசுறதில்ல, அவன் மாட்டை நான் எதுக்கு தூக்கி விடணும், அவன் ஆட்டை எதுக்கு தூக்கி விடணும், நீ கடந்து போகாத, அவனோடு சேர்ந்து அவனுக்கு உதவி செய். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் பிரமாணத்தை கொடுக்குறார். உன் சகோதரன் உங்களோட பேசுறதில்ல, அவன் உங்களோட சண்டைங்கனால அவனே எங்கூட பேசல, மாடு செத்தால் என்ன, அவன் மாடு செத்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லாத. குழியில் இருக்கிற மாட்டை என்ன செய்யி, தூக்கி எடுத்து அவங்க கூட உதவி பண்ணிட்டு, பேசாட்டியும் பரவாயில்ல, தூக்கி எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன செய், போ. அப்போ எதுக்குன்னா, சகோதரன் இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் இல்லைங்களா? சொல்லுவாங்க, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தம்பி இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டு தான், அண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட்டு தான். சரிங்களா? அப்போ என்னன்னா, அவன் என்ன செய்தான்? லோத்துவை காப்பாற்றி கொண்டு வந்தான். இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படி இதுதான் காரியம், இதுதான் நடந்துச்சு. சரிங்களா? அவனை கொண்டு போனாங்க, அவன் பிடிச்சிட்டு வந்துட்டு அவன் சொன்னான், ஒரு சரட்டை ஆகிலும் எனக்கு வேண்டாம் இல்லையா? சாந்தகுமார் ஃபஸ்ட் சொன்னார், ஒரு சரட்டை ஆகிலும். சரட்டைன்னு என்னதுங்க? நூல் துண்டு இல்லைங்களா? நூல் துண்டு. நூலில் இருக்கிற, நம்ம புது துணி வாங்கினோன்னா அதில் நூலெல்லாம் என்ன செஞ்சுருக்குங்க? ஒட்டி இருக்கும். ஐயா தைக்கிறாரு, தைக்கும்போது நிறைய டெய்லர்கள் ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, வாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய நூலுக்கு அதில் என்ன செஞ்சுருக்கும்? ஒட்டி இருக்கும். அந்த கட்டிங் பிசுரில் எல்லாம் அதை ஒட்டியிருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும்? அந்த சரட்டை கூட அவன் ஆபிரகாம் வேண்டான்னு சொல்லி அதை நம்ம பார்த்தோம். சோத்திரம். அப்போ இந்த காரியங்கள் நடந்த பின்பு தான் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, சோத்திரம், ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாமே பயப்படாதே. அல்லேலூயா. அப்போ ஏன் அவன் பயந்தா தெரியுங்களா? ஏன் பயந்தானா, சரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சு, நம்ம கொஞ்சம் பேர்த்த வச்சு அவங்கள போய் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முறியடிச்சிட்டோம். அந்த 5 ராஜாக்களை முறியடிச்சிட்டோம். 4 ராஜாக்கள் ஜெயிக்க முடியல, ஆபிரகாம் ஒருவனா போய் ஜெயித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோதோமினுடைய 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை ஜெயிக்க முடியல. ஆனால் அந்த 5 ராஜாக்கள் பிடிச்சிட்டு போனது ஆபிரகாம் தனியால போய் ஜெயித்தான். காரணம் என்னன்னா, ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. சோத்திரம். இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுங்க. 4 ராஜாவே ஜெயிக்க முடியலையா? 5 ராஜாவே ஆபிரகாம் ஒருத்த போய் ஜெயிச்சிருவானா? ஆனால் மேற்கொண்டு வந்தான். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன வருதுன்னா, ஏன் கர்த்தர் சொல்கிறாருன்னா, ஆபிரகாம் பயந்து இருப்பான், ஒருவேளை நான் இவனுங்களை முறியடிச்சிட்டேன், ஆனால் அந்த ராஜாக்கள் இன்னும் பலம் கொண்டு 5 பேர் 10 பேராகி அப்போ என்னை எதிர்க்க வந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்? ஆபிரகாம் யோசிக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது அருமையான தேவ மக்களே, தேவ ஜனமே, நமக்கு விரோதமாய் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த ராஜா வந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையை ஒன்று செய்ய முடியாது, சபையை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனை ராஜாக்கள் வந்தாலும், எவ்வளவு வல்லரசு வந்தாலும் கர்த்தருடைய சபையை ஒரு நாளும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ இடங்களில், சத்தீஸ்கர்லாம் பயங்கரமான பிரச்சனை. பார்த்திங்கன்னா யூபியிலலாம் பயங்கர பிரச்சனை. யூபியில் என்னென்னா, கிறிஸ்தவங்களாக மாறினவங்க அவங்க என்னென்ன சலுகை வாங்கினாங்களோ, ஒருவேளை சலுகை வாங்கி வீடு கட்டியிருக்கலாம், முதலமைச்சர் நிதி வாங்கியிருக்கலாம், இதெல்லாம் வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை யூபியில் போட்டிருக்காங்க. சரிங்களா? யூபியில் யோகி ஆதித்யநாத் அவங்க அந்த சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்படி பயந்தாவது அவங்க தாய் மதத்துக்கு திரும்புவார்கள் என்பதற்காக இப்படி பயமுறுத்தல்கள் இன்றைக்கி இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு கூட என்ன செய்யலாங்க, நிச்சயம் வரலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த எஸ்ஐஆர்னுடைய நோக்கமே, இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுங்க. எஸ்ஐஆர்னுடைய நோக்கமே என்னென்னா, தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த எஸ்ஐஆருங்கிறத கொண்டு வந்தாங்க.
இந்த எஸ்ஏஆர் கொண்டு வந்ததுனால தான் சத்தீஸ்கரில் அவங்க ஆட்சி பிடிச்சாங்க. சரிங்களா? பீகாரில் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ தமிழ்நாட்டையும் பிடிக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வேறு முஸ்லீமுக்கும் கூட அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க, கிறிஸ்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. சரிங்களா? கிறிஸ்தவங்களுக்கு தான், சபைகளுக்கு தான், ஆராதிக்கிறவங்களுக்கு தான், இன்னும் சலுகை வாங்குறவங்களுக்கு தான் என்ன செய்யுங்க, சிக்கல் வரும். சரிங்களா? ஆனால் நமக்கு ஆண்டவர்கிட்டருந்து சலுகை வரலன்னா வேறு எந்த அரசாங்கம் கொடுக்குற சலுகை பெருசு கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதனால் அந்த சலுகைகளுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் நமக்கு சலுகை பரலோகத்திலிருந்து கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ எந்த சலுகை எந்த கவர்மெண்ட் கட் பண்ணாலும் நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் நமக்கு பயம் இருக்கலாம். ஒருவேளை மோடி ஆட்சி வந்துருச்சுன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி நடத்த போகிறோம், சபை நடக்குமா, ஜெபம் பண்ணுவோமா, இல்லை சபைகள் மூடப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பயங்கள் வரலாம். கர்த்தர் அந்த பயம் வரும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலே தேவ மக்களே, தேவ ஜனமே, நம்மளை எவ்வளோ பெரிய ஆட்கள் எவ்வளோ கூட்டமாக எதிர்த்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நிர்வாகம், எவ்வளோ பெரிய ஊரில் இருக்கிற நம்ம ஒருவேளை 50 பேராக இருக்கலாம், ஊரில் 1000 பேராக இருக்கலாம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 1000 பேரை காட்டிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். அல்லேலூயா, சோத்திரம். அப்போது பாருங்க, அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் என்ன செய்கிறேன், உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ நிறைய வசனங்கள் இருக்கிறது, நான் முடிக்கிறேன், நேரமில்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 14:9. ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். அந்த 5 ராஜாக்களோடு 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணாங்க. அந்த யுத்தத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ராஜாக்கள், ஒருவேளை இவங்க 4, 5, 9 பேர் சேர்ந்தாலும் இல்லைங்களா, இன்றைக்கி யார் யாரோட கூட்டணி போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? விஜய் யாரு கூட கூட்டணி போடுறாருன்னு தெரியாது. பிஜேபி கூட்டணியா, எடப்பாடி கூட்டணியா, யார் யாரோட கூட்டணி போடுறாங்கன்னு தெரியாது. எல்லோரும் சொல்கிறத பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, எல்லாரும் தனித்தனியாக, டிடிவி தனியாக இருந்து, விஜய் தனியாக இருந்து, எடப்பாடி தனியாக இருந்து ஓட்டு சேர்ந்து திடீர்னு எல்லாம் சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி போட்டா டிஎம்கே சொல்லுங்களேன் ஊற்றிக்கும். டிஎம்கே என்ன செஞ்சிடும், ஊற்றிடும். எல்லாரையும் இவங்க தனித்தனியாக இருந்து டகார்னு ஒரு கூட்டணி போட்டு டிடிவியும் எல்லாரும் கூட்டணி சேர்ந்து பிஜேபி கிட்ட போயிட்டாங்கன்னா டிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனாலும் இப்படி தான் ஆபிரகாமும் நினச்சாரு. சரிங்களா? ஆபிரகாமும் இப்படி தான் நினச்சாரு. எல்லாம் ஒன்று சேர்ந்தா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிருமேன்னு ஆபிரகாம் நினச்சாப்புல. கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம், நமக்கு எந்த பயமும் 2026 எலெக்ஷனில் ஆட்சியில் வேண்டியதில்லை. தேவன் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் ஆபிரகாமுக்கு நமக்கு விரோதமாய் நம்ம எப்போ நமக்கு பயம் வரணும், எதுலெல்லாம் பயம், அப்படி தான் நான் எடுத்திருக்கிறேன். ராஜ்யங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, ராஜாக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நிச்சயம் பயம் வரும். ஏன்னா ராஜ்யம், ராஜாக்கள் நம்ம லட்சணம் ஒன்றும் இல்லாதவங்க. ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அந்த ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தவர் இருக்கிறார். அதனாலே எப்படிப்பட்ட பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிர்வாகத்தில் இருக்கிற கம்பெனி இருக்கிற முதலாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நல்ல சொல்லுங்களேன், ஐயோ முதலாளியே விரோதமாக பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவரை காட்டிலும் நம்மோட கூட இருக்கிற பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே அவர் நினச்சான்னா ஒரு நிமிஷத்தில் எந்த ராஜாவையும் தள்ள முடியும், எந்த ராஜாவை கதவையும் முடிக்க முடியும், என்ன வேணால் செய்ய முடியும். அல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பேர் கதையை முடிச்சிருவேன்னு சொல்லி ராஜாக்கள் எழும்புனாங்க. அந்த ராஜாக்களை எல்லாம் கர்த்தர் முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ராஜாக்களை எல்லாம் கர்த்தர் முடித்தார். அதனால எந்த ராஜ்யம் எழும்பினாலும் நம்ம பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறார், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி
ஆமென். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து முதல்ல சொன்னார். காரணம் என்ன? ஆபிரகாம் ராஜாக்களையும் ராஜ்யங்களை பார்த்து பயந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் ராஜாக்களை ராஜ்யங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்.